சிம்மம் அஷ்டம சனிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி இதுதாங்க. என்னங்க புதிர் போடுறீங்களே, நாங்களே இங்கே படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் சனியால். அதில் 8ஆம் இடத்துல வந்து உட்காந்து சனி எங்கள் வாழ்க்கையில் ஒரு கதிகலங்க வச்சிட்டாரு. நீங்கள் என்னங்க சொல்ல போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இது அஸ்ட்ராலஜியும் தாண்டி ஒரு சில அட்வைஸை நான் உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபோக்கஸ் ஆன்மீகம் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு சேனல் தான் உங்களுக்கு ஜோதிடம் பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் தொடர்ந்து வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்க போகுது. ஓகே, சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து பயந்து போயிருப்பீங்க. ஸோ நானும் உங்களை பயமுறுத்தலாம் மாட்டேன், நான் வந்து இருக்கிறத சொல்கிறேன். இந்த அஷ்டம சனியில எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது தெரிஞ்சிட்டாலே இது எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ஈஸியாக போயிடும். ஸோ ஓகே, இந்த ஏப்ரல் மாதம் கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஏப்ரல் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் உங்களுடைய ராசியிலே உட்கார்ந்துருக்காரு. உங்கள் ராசி என்ன சிம்மம், அந்த சிம்ம ராசியில கேது பகவான் அமர்ந்திருக்காரு. உங்களுடைய ராசிக்கு சமசப்தமும் 7ஆம் வீட்டில் ராகு ஆஸ் யூஷுவல் இந்த வருஷத்தோட இறுதி வரைக்கும் அங்கதான் உட்காந்துருப்பாரு. அதுக்கப்புறமா உங்களுக்கு அப்படியே பின்னாடி நகர்ந்து போயிடுவாரு. உங்களுடைய ராசில இருந்து 8ஆம் வீட்டுல சனி பகவான் அமர்ந்திருக்காரு. அவரோட இணைவுல செவ்வாய் புதன் வந்து பாருங்க, இந்த ஏப்ரல் மாதம் இந்த 3 கிரகங்களோட இணைவு வந்து உங்க ராசில இருந்து 8ஆம் வீட்டுல இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க, செவ்வாய் சனி புதன் இந்த 3 கிரகங்கள். அடுத்து உங்களுடைய ராசில இருந்து 9ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன், அதாவது ராசிநாதன் சிம்ம ராசியோட அதிபதி தலைவன் கிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி சுக்கிரனோட இணைவுல போய் உச்சமடைய போறாரு. இதுதான் மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டா நான் பாக்குறேன். 12 மாதம் கழிச்சு உங்களுக்கு அடிக்க போற ஒரு ஜாக்பாட்டுன்றதை விட மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான். சூரியன் வந்து உச்சமாகக்கூடிய இந்த தருவாயில உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பூர்வீகமான இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு இல்லை வந்து ஆன்மீக சுற்றுப்பயணம் போறதுக்கான வாய்ப்பு வந்து ஏப்ரல் 14க்கு மேல ஏற்படும். சிம்மராசி இன்னும் குறிப்பா சொல்லணும்னா 40-60 வயசுல இருக்கவங்க எல்லாம் நிறைய சுற்றுப்பயணம் போவீங்க. அங்க நிறைய மயிலை கூட நீங்க பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ முருகரோட வீட்டில தான் வந்து செவ்வாய் வந்து முருகரோட வீட்டில தான் வந்து சூரியன் வந்து உச்சமடைகிறாரு. ஸோ அதே வீட்டில் வந்து சுக்கிரன் இருக்கிறதுனால நீங்கள் நிறைய மயிலை பார்க்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ முருகரோட வாகனம் வந்து மயில் இல்லையா, கண்டிப்பாக நீங்கள் அதை பார்ப்பீங்க. ரொம்ப பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் வந்து கேட்பீங்க. அடுத்து உங்களுடைய ராசிலேருந்து 11ஆம் வீட்டில் குரு இருக்காருங்க. இந்த கடக சிம்மத்தை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு கிரகம் நமக்கு நல்லது பண்ணணும்னு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது குரு பகவான் தான். அவரை தாண்டி வேற யாருமே கிடையாது. ஸோ உங்களுக்கு 11ஆம் இடத்துல குரு இருக்கிறது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி, ஓகேங்க, கரியர் வைஸ் எப்படி இருக்கும்? சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் கரியர் வைஸ் எப்படி இருக்க போகுது, அஷ்டம சனிலேருந்து நீங்கள் எப்படிலாம் தப்பிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கரியர் வைஸில் வந்து சிம்மராசிக்கு ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஆஹா ஓஹோ அப்படின்லாம் இருக்காது, உங்களுக்கு நல்லாவே தான் இருக்கும். ரொம்ப போட்டு நீங்கள் ப்ரெஷராக ஆக மாட்டீங்க, ரொம்ப எதையுமே நீங்கள் மனசுக்குள்ளே வந்து எடுத்துக்கவும் மாட்டீங்க. ஓரளவுக்கு அப்படியே நீங்கள் ஸ்மூத்தாக போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ப்ரமோஷன்ஸுக்கு எதிர்பாருங்க. ஏன்னா உங்களுக்கு ராசிநாதனான சூரியனே வந்து 9ஆம் இடத்துல போய் அமர்ந்து சுக்கிரனோட இணைவில் இருக்காரு இல்லையா, உங்களுடைய அதிர்ஷ்டம் வந்து இந்த ஏப்ரல் மாதம் உங்கள் பாக்கியமும் உங்களோட அதிர்ஷ்டமும் இந்த ஏப்ரல் மாதம் கொஞ்சம் அப்படி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு வகையில் உங்கள் லக் ஃபேக்டர் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு நல்லா இருக்கும். நிறைய ஹெல்ப் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஆட்கள் வருவாங்க. ஏதோ ஒரு வகையில் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கஷ்டம் வந்திருக்கும், என்னடா இது நம்ம எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கவே இல்லையே, ஏதோ ஒரு கஷ்டம் வந்துட்டே இருக்கும். ஆனால் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுங்களா, அவங்களோட இந்த கர்ஜனை இருக்குது பார்த்தீங்களா, சிங்கத்தோட கனெக்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த சிம்மம் அப்படின்னாலே டைரெக்டாக வந்து பாருங்க சிங்கத்தோட தான் கனெக்ட் பண்ணுவாங்க. அப்போ எவ்வளோதான் மனசுக்குள்ள அந்த கஷ்டம் இருந்தாலும் வெளியே அவங்க காட்டுற விஷயம் எப்படி இருக்கும்னா அந்த சிங்கத்தோட கர்ஜனையாக தான் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அவங்க கண்ணீரை பாத்திரவே முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்காங்க சிம்ம ராசி. ஸோ கரியர் வைஸ் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு மாதிரி அப்படியே மாடரேட்டாக தான் போகும். பெருசாகவும் உயர்வு இல்லை, பெருசாகவும் லோ இல்லை. ப்ரமோஷன்ஸ்க்கான வாய்ப்பு நீங்கள் எதிர்பாருங்க. ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்க போகுது, ராசிக்கு 7ல் உட்காந்துருக்காரு ராகு, பிரிஞ்ச உறவுகள் கூட ஒன்றா சேரலாங்க, இல்லை புது உறவாளவு கூட
உங்களுக்கு யோகம் அடிக்கலாம். ஏன்னா இப்பதான் வந்து உங்க ராசியில இருந்து 7ஆம் வீட்டுல காலசர்ப்ப தோஷமானது ஏற்பட்டிருக்கு. சில பேருக்கு ஒரு தெளிவை கண்டிப்பா கொடுத்துருக்கும். உண்மையான உறவுகள் என்ன, போலியான உறவுகள் என்ன, யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, யாரை நம்ம வாழ்க்கையில இருந்து ஒதுக்கி வைக்கணும், யாரை நம்ம கூட வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவு வந்து உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல இருந்து ஏற்பட்டிருக்கும். உண்மையை சொல்லுங்க, எத்தனை பேருக்கு ஏற்பட்டுச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். பல பேர் வந்து எதிர்பார்த்ததுனால நிறைய விஷயத்துல போய் சிக்கிட்டீங்க. பட் ஆனா இப்போ ஒரு தெளிவா இருப்பீங்க. இப்போ ஒரு தெளிவு கண்டிப்பா உங்களுக்கு இருந்திருக்கும். ஏன்னா இந்த ராகுவோட வேலைங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ராகு கேது ராசிக்கு 7ல் உட்காரும் போது நிச்சயமா அந்த மாதிரி ஒரு விஷயத்த கொடுக்கும். பட் மற்றபடி ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்கும், கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும், மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸ்லாம் இந்த மாதம் எப்படி இருக்கு, ஏப்ரல் மாதம் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. குரு உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல இருக்காரு இல்லையா. ஸோ எந்த வகையிலுமே ஒரு யோகாதிபதி கெடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ கெடுக்க மாட்டாரு, கவலைப்படாதீங்க. பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால நீங்க வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்க நகர்த்தலாம். சில பேருக்கு வேணா கொஞ்சமா டிஸ்டர்ப் ஆகலாம். என்னடா நம்ம வந்து இந்த டைம் பீரியட்ல நம்ம இதுக்குள்ள இறங்கணுமா, சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த டைம் பீரியட்ல நம்ம இறங்கணுமா, இப்ப வேற அஷ்டம சனி போயிட்டு இருக்கு, இப்ப நம்ம இறங்கினா நம்ம வாழ்க்கையில என்ன ஆகுது, ஒரு பயம் இருக்கும், பயம் கலந்த ஒரு வேதனை கூட இருக்கும். ஆனா பயப்படாதீங்க. சனி என்னதான் பயம் கொடுத்தா கூட அடுத்து வரக்கூடிய, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல இந்த குரு பகவான் உச்சம் பெற்று சனியை 9ஆம் பார்வையா பார்க்க போறாரு. இதுதான் நீங்க தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி. எப்பயுமே ஒரு பாவகிரகத்தை சுபகிரகம் பார்த்துட்டாலே 90% அதோட ஆட்டம் வந்து முடிஞ்சிடும். அப்ப அஷ்டம சனில இருந்து நீங்க விடுபடணும் அப்படின்னா ஜூன் மாசத்துக்கு மேல இதோட ஆட்டம் முடிஞ்சிடும். கவலையே படாதீங்க. அப்பத்துல இருந்து உங்களுக்கு ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கும். எஜுகேஷன் எப்படி இருக்கும், சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் உங்களை ஹைலைட் பண்ணி காமிக்கக்கூடிய மாதம் வந்து இந்த மாதமா இருக்கும். ரொம்ப கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க கடந்த மாதங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அண்டு நீங்கள் நினைக்கிற விஷயத்த நடத்துகிற மாதம் வந்து இந்த மாதம். உங்களோட கோலை கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ மொத்தத்தில் சிம்ம ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குன்னா, உங்களுடைய ராசிநாதனான சூரிய பகவான் ஏப்ரல் 14th உச்சமடைய போறாரு. அதுவும் சாதாரணமாக இல்லை, சுக்கிரனோட போய் உச்சமடைகிறதுனால மகாலட்சுமி யோகமானது ஏற்படும். நிறைய பேருக்கு பாசிட்டிவான விஷயங்கள் கூட தேடி வரும். சில உறவுகளால் அதிர்ஷ்டமும் உண்டாகிறதுக்கான மாதம் வந்து இந்த ஏப்ரல் மாதம். அண்ட் கடகராசி பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு கன்சல்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் என்னோட நம்பர்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸை நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும், இல்லை இந்த வீடியோ போயிட்டு அவங்களுக்கு ஒரு அட்வைஸாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.